ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம வீட்டிலே எப்படி ஹேர் கலரிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப வருஷமாக 4-5 வருஷமாக இருக்கும் லாக்டவுனுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த கலர் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். ரெட்டாக இருக்கும். நம்ம பர்கந்தி கலரு சொல்லுவோம்ல, அதுதான் இது. நான் மருதாணி தான் யூஸ் பண்ணுறேன். எந்த கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹேர் ஒரு 30 இயர்ஸில் லைட்டாக 1-2 ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நிறைய வச்சு இது நம்ம மருதாணி எப்படி ரெடி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இதுவுமே நான் உங்களுக்கு மருதாணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நாப்பூர் மருதாணி. இது நான் பார்லர் திங்ஸ் வாங்க போனேன். அப்போ இது வாங்கிட்டு வந்தேன். இது நான் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். 2023 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கலரு. நம்ம டீ டிகாஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் ஒரு 15 ஸ்பூன் கிட்ட எடுத்துகிட்டேன். நிறையவே எடுத்துகிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு நான் ஒரு பவுல், இந்த கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பவுல், அந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன்னா அந்த அளவுக்கு நான் டீ தூள் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்பூன் இருக்கும் வச்சிங்கன்னா, பெரிய ஸ்பூன் அளவுக்கே வச்சுருக்கோங்க. நானும் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, நான் டீ தூள் வேறு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெமன் ஸ்ட்ராங் டீன்னு சொல்லிட்டு இருக்கும் ஏவிடியில் பிராண்டில். நீங்கள் ஸ்ட்ராங் டீ தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போல் யூஸ் பண்ணுங்கள். டீ ரோசஸ், அதாவது அந்த மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக. அப்புறம் இன்னொரு சக்கரா கோல்டு இருக்கலாம், அதை போல் டீ தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இதுதான் இந்த மருதாணியோட பேர், நாப்பூர் சொல்லிட்டு. நான் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட் வாங்கிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடைக்கானலில் வாங்கினதான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூக்கலிப்டஸ் ஆயிரம் நீலகிரி தைலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ளூ பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு அதில் தெரியும் உங்களுக்கு. ஏன் சிங்க்கு மேலே வச்சுருக்கேன்னா, அதில் ஃபேன் போட்டுட்டு யூஸ் பண்ணுறனால சரி நல்லா இருக்குது. நைட் தான் கலந்து வச்சுட்டு பகலில் தான் யூஸ் பண்ணணும். அதை நைட்டே ரெடி பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் அது நைட் ஃபுல்லாக. நான் டீ டிகாஷனுக்கு பார்த்தீங்களா, அதை வடிகட்டி காய்ச்சி எடுத்து ஒரு 4 முறை காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு 4-5 முறை வரும். ஏன்னா அதை ஒரு முறை காய்ச்சினாவே நம்மளுக்கு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய அந்த டிகாஷன் கலர் கிடச்சிட்டே இருக்கும். மிச்சம் உள்ளது டிகாஷன் நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இல்லை டீ கூட போட்டுக்கலாம். நான் ஒரு ப்ளூ பாக்கெட் போட்டிருக்கேன். நான் சிங்க்கு மேலே வாட்டரில் சொல்லிட்டு திருப்பி கிச்சன் மேடைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் நம்ம இந்த ஆயில் ஊற்றிக்கலாம். தைலம் சொல்ல, நீலகிரி தைலம் சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான். இது நான் வாங்கி ஒரு 6 வருஷம் மேலே ஆகுது. கொடைக்கானல் தான் வாங்கினது. அதெல்லாம் போட்டு கலந்துட்டு வெறும் ஒயிட் டீக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கனால நிறுத்தி பிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம தட்டிட்டு ஒயிட் எக் மட்டும் நீங்கள் ஃபுல்லுமே எடுத்துக்கிட்டு தந்தால் எடுத்துக்கலாம். நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் முட்டை ஸ்மெல்லு ஓவராக அடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லோ கரு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த நாளே யூஸ் பண்ணிடும். நான் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நேரம் இருந்துச்சுன்னா போடுவேன், இல்லைன்னா விட்டுடுவேன். ஸோ அதனால்